கோவை மேயர் தேர்தலில் அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்ய முயன்றதாக பாரதிய ஜனதா கட்சியினர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியினருக்கு அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்வதாக ஞாயிறன்று தகவல் பரவியுள்ளது. இதை அறிந்த பாரதிய ஜனதா கட்சியினர் அவ்விடத்திற்கு வந்தனர். தாங்கள் வருவதற்கு முன்னரே அதிமுகவினர் தப்பி ஓடிவிட்டதாகவும் தேர்தல் அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் வரவில்லை என்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் குற்றம் சுமத்தினர். இதைத் தொடர்ந்து அப்பகுதியினரிடையே பாரதிய ஜனதா கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கைகலப்பும் உண்டானது. இன்றைய தினம் கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் பகுதியிலே பொதுமக்களுக்கு பணம் கொடுக்க சென்ற பொழுது அந்த பணத்தை பொதுமக்களே எதற்காக எங்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கிறீர்கள் என்று தட்டி கேட்ட பொழுது வாக்குவாதம் நடந்திருக்கின்றது. அந்த சமயத்திலே அந்த பணத்தை கீழே போட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த சம்பவம் அறிந்து நான் அங்கே சென்ற பொழுது மீண்டும் அவர்கள் ஒரு எம்எல்ஏ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ அவர்கள் என்னை நேரடியாக வந்து கொலை பண்ணி விடுவேன், கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கின்றது. உடனடியாக இங்கு தேர்தல் ஆணையம் இருக்கின்றதா இல்லையா, ஒரு மணி நேரத்திற்கு முன்னாக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் தேர்தல் ஆணையத்துக்காக தகவல் சொல்லி இதுவரை அவர்கள் வரவில்லை. இந்நிலையில் மேயர் தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ள மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கோவைக்கு ஞாயிறன்று வந்தார். உள்ளாட்சி தேர்தல் முறைகேடு தொடர்பாக தேர்தல் கமிஷன் முறையாக விசாரணை நடத்த வேண்டும், தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். பணப்பட்டுவாடா நடந்தது தொடர்பாகவும் ராதாகிருஷ்ணன் அதிருப்தி தெரிவித்தார். என்ற கேட்டா தேவை ஏற்பட்டது என்று சொன்னால் இந்த தேர்தல் முழுக்க நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு காலையில கோவை நகர் பகுதிகளில் ஆளுந்தரப்பை சேர்ந்தவர்கள் பணப்பட்டுவாடா செய்வதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தடுத்திருக்கிறார்கள், மக்களும் சேர்ந்து தடுத்திருக்கிறார்கள். பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது வீடியோ மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆகவே ஜனநாயகத்தை கேள்விக்குரியதாக மாற்றி ஒரு தேர்தல் நடைபெறுவது என்று சொன்னால் அது எந்த வகையில் சரியாக இருக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஞாயிறன்று கடலூரில் நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை பிரதமர் மோடியின் சாதனைகளை விளக்கி ஓட்டு சேகரிப்பில் ஈடுபடுவதாக கூறினார். எது எப்படி இருந்தாலும் இந்த மாநகராட்சி தேர்தல், இந்த நகராட்சி தேர்தல், இந்த உள்ளாட்சி தேர்தல் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாற்று சக்தியாக தமிழகத்தில் உருவெடுக்கும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. அது 2016 தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. ரஜினி அவர்கள் வந்தால் வரவேற்போம். ஏனென்றால் எங்களது தலைவர், அரும்பெரும் தலைவர் வாஜ்பாய் அவர்கள் நதிகள் இணைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தவுடனேயே தனது சொந்த பணத்தில் இருந்து 1 கோடி ரூபாயை எடுத்துக் கொடுத்து நதிகள் இணைப்பை, அந்த திட்டத்தை ஆரம்பியுங்கள் என்று ஒரு தேச நலத்தோடு சொன்னவர் ரஜினிகாந்த் அவர்கள். தேசபக்தி கொண்ட, தேச நலன் கொண்ட யார் வேண்டுமானாலும் எங்கள் கட்சிக்கு வரலாம். கடலூர், மஞ்சக்குப்பம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழிசை ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார்.